வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் ஊழல் தொடர்பிலான வெளியமுன அறிக்கையை பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி வேண்டுகோள். ககபத்த கொட்டகத்தின பகுதியில் காணாமல் போன பெண்ணை தேடும் நடவடிக்கைகள் தீவிரம். அம்பாறையில் முன்னாள் அமைச்சர் தயாரத்னவுக்கு எதிர்ப்பு. இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இன்று பிற்பகல் 1:30 அளவில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன UL-183 எனும் விமானத்தில் பாகிஸ்தானுக்கு பயணமானார். பாகிஸ்தான் ஜனாதிபதி மம்னூன் ஹுசேன் விடுத்த உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. நீண்ட காலமாக நட்பு பாராட்டி வரும் இலங்கையும் பாகிஸ்தானும் தமது நட்புறவை மேலும் பலப்படுத்துவதே ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். அரசியல் ரீதியில் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள பாகிஸ்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை மாற்றத்தின் காரணகர்த்தா என்று அறிமுகப்படுத்துகின்றது. இன்று பகல் இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இஸ்லாமாபாத் ராணுவ விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். இங்கு இலங்கை ஜனாதிபதிக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ அலுவல்கள் நாளை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஜனாதிபதி மம்னூன் ஹுசேன், பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும். இஸ்லாமாபாத்தில் இருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக ரினாஸ் முகமது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட வெளியமன விசாரணை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. இதேவேளை உயர் அதிகாரிகளின் தவறுகளுக்கு தம்மால் பொறுப்பு கூற முடியாது என ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன நியூஸ் போஸ்டுக்கு கூறினார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி JC வெளியமன தலைமையிலான 4 பேர் அடங்கிய குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஆகியோரின் தொடர்புடன் இடம்பெற்றுள்ள குளறுபடிகள் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முன்னாள் தலைவர் விமான பணிப்பெண் ஒருவருடன் ஏற்படுத்திக் கொண்ட உறவு காரணமாக கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு மேலும் பல பிரச்சினைகள் எழுந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்களை கொள்வனவு செய்யும் பொழுது நிறுவனத்தின் பல மாற்றங்கள் ஏற்படுத்தியமை மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்காக தேவையற்ற செலவுகளை செய்தமை மற்றும் சொகுசு கார்களை கொள்வனவு செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை போன்ற பல விடயங்கள் இதில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் ஊழியர்கள் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் செயற்பாடுகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் வெளியமுன அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு குறித்து முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு விசாரணைகளை நடாத்துவதற்கும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் JC வெளியமன அறிக்கை பரிந்துரை செய்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் 5 வருட திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டது. அவ்வழியில் இருந்த அனைத்து பணிப்பாளர் சபையினதும் அனுமதியுடன் அந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அத்துடன் நிறுவனத்தின் நிர்வாக திட்டத்துக்கு அமையவே அனைத்து விமானங்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டன. அதேபோன்று விலை மனுவும் கோரப்பட்டது. எனினும் 5 வருட திட்டம் சரியா பிழையா என்பதை என்னால் தற்போதைக்கு கூற முடியாது. நிஷாந்த் விக்ரமசிங்கவின் பயன்பாட்டிற்காக விளையாட்டு போட்டிகளுக்காக பயன்படுத்தப்படும் சொகுசு வாகனம் ஒன்று தவணை முறையில் செலுத்துவதற்காக பெற்றுக் கொள்வதற்காக போலி ஆவணங்கள் தயாரித்தமை தொடர்பில் சாட்சியங்கள் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் கேட்டன் நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். அந்த வாகனத்தை அதிலிருந்து பெற்றிருப்பார் என்று நினைக்கின்றேன். அதனுடன் எனக்கு தொடர்பு இல்லை. இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டால் சாட்சி வழங்க நீங்கள் தயாரா? உறுதியாக நமக்கு சாட்சி வழங்க வேண்டி ஏற்படும் அல்லவா? அதிகாரிகளால் ஊழல் மோசடிகள் இடம்பெறவில்லை என நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களா? எனது முகாமைத்துவத்தின் கீழ் குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளதாக நான் நினைக்கவில்லை. எனினும் என்னை விட அதிகாரத்தில் மேலே இருந்த அதிகாரிகள் தாம் விரும்பிய விதத்தில் செயற்பட்டால் அதற்கு என்னால் எதனையும் செய்ய முடியாது. நானும் ஒரு நிறுவனத்தின் ஊழியர். ஆகவே எனக்கு கீழால் சேவையாற்றியவர்களினால் குளறுபடிகள் இடம்பெறவில்லை என்பதே எனது கருத்தாகும்.
ඉතින් මගේ යටතේ හිටපු අයගේ මං හිතේ ලොකු අක්‍රමිකතාවයන් වෙලා නැහැ කියලා තමයි මගේ අර්ථය. அதாவது உங்களுக்கு மேலால் இருந்த அதிகாரிகள் தவறிழைத்துள்ளதாகவா நீங்கள் கூறுகின்றீர்கள்? මට වගකීම ගන්න இல்லை, அதற்கு நான் பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறுவது தவறென்றே கூறுகின்றேன். இல்லை, அவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுள்ளதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? நான் நினைக்கும் விதத்தில் சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கலாம். விமான சேவை தொடர்பிலான பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திய நபர்களின் அவதூறான கருத்துக்கள் எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது என்பதனை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அத்துடன் அறிக்கையின் நம்பிக்கை தொடர்பிலும் நமக்கு பிரச்சனை உள்ளது. பாரியளவிலான நிதி மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு புத்திஜீவிகள் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் தகுதியானவர்களை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிக்கப்பட வேண்டும் என்பது தொழிற்சங்கத்தின் நிலைப்பாடாகும். தலைவர் விமான பணிப்பெண்ணை கவனித்த விடயம் தற்போது நாட்டு மக்களுக்கு முக்கியமல்ல. ஏர்லங்கா நிறுவனம் ஏர் பஸ்களை கொள்வனவு செய்யும் போது இடம்பெற்றுள்ள பாரியளவிலான மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் ராஜபக்ச குடும்பம் பயணங்களுக்கு விமானங்களை பயன்படுத்திய விதத்தில் குறைபாடுகள் உள்ளன. அதே போன்று ஏர்லங்கா விமான நிறுவனம் கடந்த காலங்களில் செய்து கொண்ட உடன்படிக்கை தொடர்பில் ஊழல் மோசடி அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று கேட்டரிங் நிறுவனம் தொடர்பிலும் வேறு நிறுவனங்கள் தொடர்பிலான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து ஆராய வேண்டும். குறித்த அறிக்கை மூலம் பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் அதனை பிரதமரிடம் மாத்திரம் வழங்கி பலனில்லை. அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதனை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் பின்னர் அதனை விசாரிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். ஏர்லங்கா நிறுவனத்துடன் தொடர்புபட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பிடமும் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்ள வேண்டும். தற்போது இடம்பெறும் செயற்பாடுகளை நோக்கும் போது ஊழல் மோசடிகள் தொடர்பிலான ஒரு சில விடயங்கள் வெளிவந்ததும் எஞ்சியுள்ள பாரியளவிலான மோசடிகளிலிருந்து விலகிச் செல்வதற்கான வழிமுறைகளை தேடிக் கொள்கின்றனர். எனவே ஏர்லங்கா நிறுவனம் மற்றும் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்தில் ஏற்பட்டு குளறுபடிகள் போன்ற சம்பவங்களை விசாரிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழுக்களை நியமித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதே எமது கருத்தாகும். நீதிය හමුවට පමුණවන්න කටයුතු සිද්ධ වෙන්න ඕන කියන තමයි අපේ අදහස. அம்பாறையில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சரான பி தயாரத்னவிற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. பிரதமரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவதாக உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சரான பி தயாரத்னவுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தயாரத்னவுக்கு எதிர்ப்பை வெளியிட்டனர். அவர் பல சந்தர்ப்பங்களில் கட்சியை விட்டு சென்றுள்ளமையை சுட்டிக்காட்டியே இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. ஓரிருவருக்கு சிக்கல் காணப்பட்டுள்ளது. அவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள். அதற்கு அச்சப்பட போவதில்லை. முட்டாள்களை போன்று அர்த்தமற்ற வகையில் பேசுபவர்கள் பலர் உள்ளனர். எதிர்ப்பை சுமூகமாக்க முற்பட்ட போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருங்கள். ஐஎஸ்எஸ் கட்சியை மீண்டும் கட்டி எழுப்பவே நாங்கள் முற்படுகிறோம். நான் தான் அவரை அழைத்தேன். ஆகவே எனக்காக அமைதியாக இருங்கள். நன்றி. பின்னர் எதிர்ப்புக்கு மத்தியில் பி தயாரத்ன உரையாற்றினார். பி தயாரத்னவின் ஒத்துழைப்பு மீண்டும் நாட்டுக்கு அவசியம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது உரையின் போது தெரிவித்தார். எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு பி தயாரத்ன மீண்டும் இங்கு வந்துள்ளார். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் பாராளுமன்றம் சென்றோம். நாம் வெற்றி பெற வேண்டுமாயின் வாக்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். குறைத்துக் கொள்ள முடியாது. அதிகரிக்க வேண்டுமாயின் அவரிடம் உள்ள வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் கடந்த போதிலும் கடந்த அரசாங்கம் மக்களுக்கு 6 நிமிடமேனும் பேச்சு சுதந்திரத்தை வழங்கவில்லை என மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். வடமாகாண பெண்களை வலுவூட்டும் நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள்
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் அவரின் சகோதரரான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரையும் அவருடைய இன்னும் ஒரு சகோதரரான முன்னாள் அமைச்சராகி இருந்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் தலைவிதியையும் எங்களுடைய வடமாகாணமும் கிழக்கு மாகாணமும் சேர்ந்து மாற்றி இருக்கின்றது. 6 வருடம் போர் முடிந்துவிட்டது. ஆனால் 6 நிமிடம் கூடி எங்களுக்கு கருத்து சுதந்திரமும் அல்ல, பேச்சு சுதந்திரமும் அல்ல. இந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் மலையகத்திலும் இன்று அதனை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். இதேவேளை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி அல்லாரையில் அமைந்துள்ள தும்பு தொழிற்சாலையின் பயிலுநர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் பெயர் பலகை திரை நீக்கம் செய்யும் நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. தேசிய வடிவமைப்பு சபையின் அனுசரணையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், தென்மராட்சி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதிய தேர்தல் மாற்றத்தினூடாக பிரதான இரு கட்சிகளுக்கும் இடையில் பாரிய பிணக்கினை ஏற்படுத்தும் அபாயம் நிலவுவதாக நகர அபிவிருத்தி, நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு கல்குடா தொகுதிக்கு குடிநீர் வழங்கலுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கல்குடா மஜ்லிஸ் ஷூராவின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம், கிழக்கு மாகாண முதலமைச்சர், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், நீர் வழங்கல் மற்றும் வடுகால் அமைப்பு அதிகார சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஒரு தேர்தல் முறைமை சம்பந்தமான சர்ச்சை இன்று 2 பிரதானமான கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பெரிய இடுபறியாக மாறியிருக்கிறது. ஜேவிபி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ், இன்னும் பல சிறிய கட்சிகள் ஒரு புறமாகவும் 2 பிரதானமான கட்சிகளும் மறுபுறமாகவும் இந்த கையிழப்பு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இது சம்பந்தமான சர்ச்சை நடக்கிற அரசியலமைப்பு விவாதத்திலும் பிரதிபலிக்க முடியும் என்ற காரணத்தினால் அதிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தல் சீர்திருத்தம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் வரை ஏனைய எந்த சீர்திருத்தமும் செயல்படுத்தப்படக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறார். என்னால் நிறைவேற்றலாம், ஆனால் செயல்படுத்த இயலாது. ஒரு தற்காலிக ஏற்பாடுகளாக அவற்றை போட்டு வைக்கலாம். இது நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் ஒரு பாரிய பிணக்கை தோற்றுவிக்கிற அபாயம் இருக்கிறது. அப்படி நடக்கிற போது மக்களுக்கு கொடுத்த இந்த ஜனாதிபதி முறையில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள், நல்லாட்சிக்கான காப்பீடுகளை மீண்டும் 14வது சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடப்பிலே போடப்படுகிற ஒரு ஆபத்து ஏற்படலாம். இரத்தினபுரி கஹவத்த கொட்டகதின பிரதேசத்தில் 3 குழந்தைகளின் தாயொருவர் காணாமற் போயுள்ளார். காணாமற் போன அப்பெண்ணை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கஹவத்தை கொட்டகதின பிரதேசத்தில் வசித்த 39 வயதான சந்திராணி ஸ்வர்ணலதா என்ற 3 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு காணாமற் போயுள்ளார். பெண்ணின் கணவர் பிரதேசத்தில் மரண வீடொன்றுக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் காணாமற் போயுள்ள பெண்ணும் 18 வயதுடைய அவரது 2வது பிள்ளையுமே வீட்டிலிருந்து உள்ளனர். 16 மற்றும் 20 வயதுடைய ஏனைய 2 பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியேறந்துள்ளனர். அதிகாலை 1:30 மணியளவில் மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது மனைவி இருக்கவில்லை என்றும் வீட்டின் சமையலறை கதவு திறந்து இருந்ததாகவும் காணாமற் போயுள்ள பெண்ணின் கணவர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். சமையலறையிலும் வாசலிலும் இரத்தக்கரைகள் இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாயினும் இதுவரையில் அந்த பெண் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் பிரதேசவாசிகள், போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ரத்னபுரி கஹாவத்த பிரதேசத்தில் 11 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது சம்பவம் கஹாவத்த திமுலாவல பிரதேசத்தில் 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி பதிவாகியது. 68 வயதுடைய பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டு அறையொன்றில் எரிக்கப்பட்டிருந்தார். 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கஹாவத்த ஓபாத கோட்டகெதிர ஆற்றுப்பகுதியிலிருந்து கடத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் 69 வயதுடைய பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது. அதே பிரதேசத்தில் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட 18 வயதுடைய மாணவியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மறுநாள் அவரது தாயின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டது.
அதே ஆண்டில் மே மாதம் 30ஆம் தேதி கஹவத்த வராபிட்டிய பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து 58 மற்றும் 51 வயதுகளையுடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரிகளின் சடலம் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. அதேபோன்று 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி கஹவத்த கொட்டகத்தின பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் இருந்து எரிந்த நிலையில் மேலும் 2 பெண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த வீட்டில் வசித்து 63 வயதான தாய் மற்றும் அவரது 33 வயதுடைய மகளுமே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டனர். அதே ஆண்டில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி கஹவத்த பிரதேசத்தில் 68 வயதுடைய மற்றொரு பெண்ணின் சடலம் அவரது வீட்டிலிருந்து மீட்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டில் மாத்திரம் கஹவத்த பிரதேசத்தில் 7 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருந்தனர். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ரத்னபுரி கஹவத்த பொரணுவ பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இறுதியாக கடந்த ஆண்டில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி கஹவத்தையில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவதானத்திற்கு ஏமனில் இடம்பெறும் மோதல்களில் சிக்கியுள்ள இலங்கையர்களை திட்டமிட்டவாறு இன்று அழைத்து வருவதற்கு முடியாத நிலை காணப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கைக்கான சீன தூதரகத்தில் நாம் வினவினோம். இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு சவுதி அரேபியாவினதும் யமனினதும் விசேட அனுமதி இதுவரையில் கிடைக்கவில்லை என பதில் தூதுவர் ரென் பாசிங் தெரிவித்தார். மாற்று வழிகளின் ஊடாக யமனில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு சீனா முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையானது இயேசு கிறிஸ்து மனித நேயத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இந்த உலகில் வாழும் மக்களின் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பரிசுத்தமாகவும் வல்லமையுடனும் மனதுருக்கத்துடனும் மிகுந்த அன்புடன் அற்புதங்களை செய்து குணமாகி பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுவித்து வாழ்ந்து காட்டினார். உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடுகின்றனர். பஸ்கா பண்டிகையினை முன்னிட்டு மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஜெப ஆராதனையின் 3ஆம் நாள் நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது. உலக மக்கள் அனைவரினதும் பாவத்திற்காக மறிக்க வந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றை பறைசாற்றி நிற்கும் இத்தவக்காலத்தின் பாஸ்கா பண்டிகையினை முன்னிட்டு இந்த ஜெப ஆராதனை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, பொத்துவில், வாகரை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலிருந்து போதகர்களும் இறை பக்தர்களும் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய 3ஆம் நாள் நிகழ்வானது இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினை நினைவு கூறும் வண்ணம் நடைபெற்றது. சக்தி டிவி, சக்தி FM மற்றும் நியூஸ் போஸ்ட் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சி தலவாக்கலை நகரில் இன்று காலை முதல் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மலேக மண்ணில் முதன்முறையாக வெளிக்கல வானொலி கலையகத்திலிருந்து நாள் முழுவதும் நிகழ்ச்சியை வழங்கிய முதலாவது வானொலி என்ற பெருமையை முதற்தர வானொலியான சக்தி FM இன்று தனதாக்கியது. சக்தி டிவி, சக்தி FM மற்றும் நியூஸ் போஸ்ட் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சி தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் இன்று காலை ஆரம்பமானது. காலை முதல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதன்போது நியூஸ் போஸ்டினால் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை என்பன நடத்தப்பட்டதோடு புதிய ரிப்போர்ட்டர்களை பதிவு செய்யும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் போஸ்டின் திரைப்பரீட்சையில் திறமையை வெளிப்படுத்திய தலவாக்கலையைச் சேர்ந்த சண்முகநாதன் வினோதர்ஷன் திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டார். திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட சண்முகநாதன் வினோதர்ஷனுக்கு நியூஸ் போஸ்ட் சக்தி டிவியில் 5:25 மணித்தியாளர் செய்தியை வாசிக்கும் அரிய வாய்ப்பு கிட்டியது. வணக்கம். நியூஸ் போஸ்டின் மணித்தியாளர் செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கஹவத்த கொடகதென்ன பகுதியில் பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளார். இதேவேளை குரல் தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட ஹேட்டனைச் சேர்ந்த ஆண்டன் ராயப்பனுக்கு சக்தி எஃப்எம்மில் 4:55 மணித்தியாளர் செய்தியை வாசிக்கும் சந்தர்ப்பம் கிட்டியது. இந்த பிரமாண்ட நிகழ்ச்சியில் சக்தி எஃப்எம்மின் வெளிக்கல வானொலி கலையகம் அமைக்கப்பட்டிருந்ததோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அங்கிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டன. இதன் மூலம் மலையக மண்ணில் முதன்முறையாக வெளிக்கல வானொலி கலையகத்திலிருந்து நாள் முழுவதும் நிகழ்ச்சியை வழங்கிய முதலாவது வானொலி என்ற பெருமையை சக்தி எஃப்எம் தனதாக்கியது. அத்தோடு மாலை 7 மணிக்கு ஆரம்பமான பிரமாண்ட இசை நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட 35 முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் சிக்கல் நிலை காணப்படுவதாக பெருந்தெருக்கள் உயர்கல்வி மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார்.
அடையாளம் காணப்பட்டுள்ள 35 அரசு முதலீட்டு திட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட பல வேலை திட்டங்கள் வெளிமனுக்கோரலுக்கு புறம்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன இதன்போது தெரிவித்தார். இலங்கை விமான நிறுவனம் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து மேலும் 35 அரசு முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்திற்கு 35 முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் சந்தேகம் உள்ளது. ஒப்பந்தங்கள் ஊடாக பாரிய அளவில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. விலை மனு கோரலின்றி விருப்பத்தின் பிரகாரம் அந்த வேலை திட்டத்திற்கான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. போட்டித்தன்மையை ஏற்படுத்தாது விருப்பின் பேரில் ஒரு நிறுவனத்திற்கோ தனிநபருக்கோ வழங்கப்பட்டுள்ளன. இதன்போதே மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. திருடர்கள் இன்று லாபம் ஈட்டுகின்றனர். இந்த முதலீட்டு திட்டங்களில் அநேகமானவை சீன நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என பிரதி அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். வெளிநாட்டு வங்கிகளில் கடன் பெற்றால் அவற்றை மீண்டும் செலுத்த வேண்டும். வரி ஊடாகவே செலுத்தப்படுகின்றது. ஆகவே இது மக்களுக்கு எதிரான செயற்பாடாகும். எனவே இது குறித்து ஆராய்ந்து குற்றம் புரிந்தவர்களை நீதிமன்றத்தின் முன்னிலையில் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். ஒப்பந்தக்காரர்களுடன் கலந்துரையாடி நாட்டுக்கு நன்மை ஏற்படும் வகையில் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் செயற்பட தயார். சித்திரை புத்தாண்டு வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட விழாவுக்கு இணையாக கண்டியில் நடத்தப்பட்ட வீதியோட்ட போட்டியில் மத்திய மாகாணத்தின் லயன் சமரஜீவ வெற்றி ஈட்டினார். மகளிர் பிரிவில் HGA குலத்துங்க வெற்றி பெற்றார். கெவில்டன் எலக்ட்ரிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அனுசரணையில் நடைபெற்ற இந்த போட்டியை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கண்டி மாவட்ட மேவலுநர் சங்கமாக என இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. போட்டி 12 கிலோமீட்டர் தூரம் கொண்டது என்பதோடு கேட்டம்பே பாலத்துக்கு முன்பாக மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க அதனை ஆரம்பித்து வைத்தார். விளையாட்டுத்துறை அதிகாரிகள் 30 பேரின் கண்காணிப்பின் கீழ் நடைபெற்ற இப்போட்டி கேட்டம்பேயிலிருந்து கட்டுகஸ்தடி ஊடாக கண்டி சிட்டி சென்டரை அடைவதுடன் நிறைவுக்கு வந்தது. போட்டியை 38 நிமிடங்கள் 32 செகண்ட்களில் கடந்த மத்திய மாகாணத்தின் லயனல் சமர்ஜீவ வெற்றி வாகை சூடினார். மத்திய மாகாணத்தின் இணைய வீரர்களான அசேல பண்டார, நிஷாங்க் குமார் ஆகியோர் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்தனர். இவ்வாறான போட்டி ஒன்று ஏற்பாடு செய்தமை குறித்து சிரச நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று போட்டியில் வெற்றி பெற்றமை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. மற்ற வீரர் சிறந்த முறையில் சவால் விடுத்தார். இதேவேளை மகளிர் பிரிவில் மத்திய மாகாணத்தின் HGA குலத்துங்க முதலிடத்தை தன்வசப்படுத்தினார். 20 வயதுக்குட்பட்ட ஆடவர் பிரிவில் மத்திய மாகாண வீரரான AMTH அத்தநாயக்க வெற்றி பெற்றார். இந்த பகுதிகளில் இருந்து திறமை வாய்ந்தவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் உருவாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு சிறந்த உந்து சக்தியாக இருக்கும். இது போன்ற போட்டிகளை நகருக்கு அப்பால் கொண்டு வந்து இந்த பகுதிகளின் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆகியவற்றுக்கு நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.